ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். போக்கோவுடைய எஃப் சீரிஸில் அடுத்ததாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும் அப்படின்னு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு போக்கோ F5 5G ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுதாம். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்திய லான்ச் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ், சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த போக்கோ F5 5G பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இந்த போக்கோ F5 5Gயில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ F5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அவங்க சைனாவில் லான்ச் பண்ண போகிற அடுத்து ரெட்மி பிராண்டிங் கீழே லான்ச் பண்ண போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. அதுலேயும் ரெட்மி Note 12 டர்போ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ F5 5G ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த ரெட்மி Note 12 டர்போ சைனாவில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ இந்த ரெட்மி Note 12 டர்போவில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ப்ராசஸர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் ரெட்மியுடைய Note 12 டர்போ அடுத்து அவங்க சைனாவில் லான்ச் பண்ண போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அஃபிஷியல் போஸ்டரை அவங்களுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு வரப்போகிற போக்கோ F5 5G, ஏன்னா இந்த போக்கோ F5 5G ரெட்மி Note 12 டர்போ உடைய ரீபிராண்ட் தான், அதுதான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த போக்கோ F5 5Gலையும் இப்போ நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் தான் இருக்க போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 ப்ராசஸரை பேக் பண்ணி தான் போக்கோ F5 5G நமக்கு வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் 7+ Gen 1 இருக்குல்ல, அதை விட 50% இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 பார்த்தீங்கன்னா இப்போ 4 nm சைஸில் ரொம்பவே பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸர் ஆக்சுவலி அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதனால இந்த போக்கோ F5 5G நமக்கு இந்த ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்ல 4 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான இந்த ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசஸரை பேக் பண்ணி நமக்கு வரப்போகுது. அதனால கண்டிப்பா இந்த ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது கூட நமக்கு இதுல LPDDR5 அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக இதுல பேஸ் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்டா 8GB RAM 128GB கான வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த போக்கோ F5 5G பற்றி கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இந்த போக்கோ F5 5Gயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லீக்ஸ் படி இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் இது கூட 1400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் 1920 PWM டப்பிங் ஃபீச்சர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி பேக்கப்பா 5500 mAh ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் அது கூட இதில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மேபி இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அஃபிஷியல் கிடையாது, இதுவும் லீக்ஸ் தான். பட் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த போக்கோ F5 5Gயில் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா தான் கொடுக்க போறாங்க. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரியோட ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் இதில் இருக்க போகுது. அண்ட் ஆனால் இந்த பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரும்னு சொல்லக்கூடிய இந்த கேமராவில் அவங்க என்ன சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த அப்டேட்டுமே ஆக்சுவலி இல்லை. இதுக்கு முன்னாடி போக்கோ F4 5Gயில் பார்த்தோம்னா அங்கேயுமே நமக்கு OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதுலேயுமே அந்த பிரைமரி கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கிளியராக கொடுக்கல. சோனி சென்சாரா, சாம்சங் சென்சாரா, இல்லை ஆம்னிவேஷன் சென்சாரா அப்படின்றத பற்றின அப்டேட் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதுலையுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் சோனி சென்சார் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலேயும் 766 யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பட் தெரியல, பார்ப்போம் என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக நான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா இதில் இருக்க போகுது. இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது
மற்றபடி இந்த போக்கோ F5 5G நம்ம இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸும் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து ரெட்மி ஷவுமி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால மேபி இந்த போக்கோ F5 5Gலையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது இருக்கா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க. MIUI 14ல் வரும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்தியாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு காரணம் ஏன்னா ரெட்மி நோட் 12 டர்போ சைனாவில் அடுத்து அவங்க லான்ச் பண்ண போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இந்த ரெட்மி நோட் 12 டர்போ பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சைனாவில் ஆல்ரெடி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மாதமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ரெட்மி நோட் 12 டர்போ இந்த மாதம் லான்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இந்த போக்கோ F5 5G இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் கண்டிப்பாக அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா போக்கோ F4 5G உடைய சக்ஸஸுக்கு காரணம் அது ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் 26,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த போக்கோ F5 5G நம்ம ஒரு 29, 28 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்படி 28,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8GB ரேம் வேரியண்ட்டோட நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி போக்கோ F5 5G பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் நீங்கள் வேறு இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.